கிடைச்சது பொறுப்பா பதவியான்னு கேட்டா அது மிகப்பெரிய பொறுப்புன்னு உணர்ந்தவன் தான் உண்மையான தலைவர். அப்படியான தலைவராதான் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு உதயநிதி. 30 லட்சம் இளைஞர்களை இளைஞரணியில சேர்த்தார். இது கட்சிக்கு மிகப்பெரிய வலு சேர்த்துச்சு. இளைஞரணி தொண்டர்களை நீர்நிலைகளை தூர்வார சொன்னார். தூர்வாரப்படாமல் பயன்பாடற்று கிடக்கும் நீர்நிலைகள், அதிக பிளாஸ்டிக் பயன்பாடுகள், இப்படியான சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்க நம் திமுக இளைஞரணி இனி அதிக கவனம் செலுத்தும். அவங்களும் தமிழ்நாடு முழுக்க நீர்நிலைகளை தூர்வாரி மக்கள் கிட்டே ஒப்படைச்சாங்க. இதெல்லாம் எதிர்கட்சியா இருந்தப்பவே செஞ்சு முடிச்சாருங்கிறது தான் சிறப்பு. கொரோனா காலத்துல ஏழை மக்களுக்கு உணவுப் பொருளையும் மருந்து மாத்திரைகளையும் கொடுத்தார். முதல் கொரோனா பரவலப்போ வார்டுக்குள்ளேயே சென்று மக்களை சந்திச்ச இந்தியாவோட ஒரே முதல்வர் ஸ்டாலினோட மகனா மக்களோட தேவையை அறிஞ்சு அப்பவே எல்லா முகாம்கள்லயும் நேரடியா கலந்துகிட்டு உதவி செஞ்சார். எம்எல்ஏவா இருந்தப்பவே தொகுதியில சின்ன சின்ன பிரச்சனைனாலும் ஓடி ஓடி வந்து தீர்த்து வச்சார். அமைச்சரானப்புறம் சேப்பாக்கத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் ஆளா நின்னதுதான் அவரோட பொறுப்புணர்வு. உத்தரவு போடுறது அதிகாரத்தோட வேலை. அதிகாரத்தை உத்தரவுக்கு மட்டும் பயன்படுத்தாம ஓடி போய் உதவி செய்யறதுக்கு பயன்படுத்தினாரு உதயநிதி. அதனால அரசு அதிகாரிகள் எல்லாம் அலறி அடிச்சிட்டு வந்து அதிகமா வேலை செஞ்சாங்க. அதனாலதான் வேலைங்க சுறுசுறுப்பா நடக்குது. விமர்சனங்களை எதிர்கொள்வதில் அப்படியே நம் கலைஞரோட கலை. விமர்சனங்களை செயலால எதிர்கொள்வேன்னு அவர் சொன்னது சமூக ஊடகங்கள்ல தக் லைஃபா ஆச்சு. அமைச்சரா பதவி ஏத்தப்போ அவர் பெருசா அலட்டிக்கல. அதுக்குள்ள அமைச்சரான்னு கேட்டவங்க எல்லாம் வாயடைச்சு போற மாதிரி, உலகமே திரும்பி பாக்குற மாதிரி விளையாட்டுத்துறை சார்பா அவர் நடத்தின ஒவ்வொரு போட்டியும் விழாவும் அதுக்குள்ள எப்படா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சது. சென்னை மழைக்கு மக்கள் பயந்து போயிருந்த ஒரு காலம் இருந்துச்சு. கொட்டுற மழையில ஸ்பாட்டிக்கே போய் அதிகாரிகளை நேரடியா கண்காணிச்சு அந்த நிலையை மாத்த நினைச்சார். இயற்கைக்கு முன்னாடி அதிகாரிகளும் அதிகாரமும் பத்தாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரடியா தன்னார்வலர்கள் கிட்ட உதவி கேட்டு நின்னார். அதிகாரம் கட்டளையிட்டு கடந்து போயிருக்கலாம், ஆனா லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்த அதிகாரம் பத்தாது. ஆளுமை வேணும், பொறுப்புணர்வு வேணும். மக்களோட நிக்கிறவர் தான் மகத்தான தலைவர். அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நம்ம கூட நமக்காக நிக்கிறாரு. அமைச்சருங்கிறது பதவி இல்ல, பொறுப்புன்னு சொன்னார்ல. பொறுப்புணர்ந்து பொறுமையா இன்னைக்கு முதல்வருக்கு துணையா, அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையா துணை முதலமைச்சரா இருக்காரு. அவருக்கு துணையா நிக்க மக்களோட மக்களா நாமளும் நிக்கணும். ஏன்னா நமக்கும் பொறுப்பு இருக்கு. நமக்கான சரியான பாதையையும் தலைவனையும் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு.